சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை என்னை என்ன செய்தது? தாங்குகிறது. உம்முடைய காரணி என்னை பெரியவனாக்கும். அவருடைய காரணம் என்ன? இரக்கம் என்ற அர்த்தம். அவருடைய தயவு, அவருடைய கிருபை நம்மளை பெரியவனாக்கும். எந்தெந்த காரியத்தில் பெரியவனாக நினைக்கிறீங்க? ஒரு சௌரி சொன்னாங்க, 15 வருஷமா நான் அதே சம்பளத்தில் இருக்கேன். இன்னொருத்தவங்க சொன்னாங்க, ஒரு சகோதரன், கம்பெனியில் எனக்கு 10,000 தாம்மா சம்பளம், இதை வச்சு நான் குடும்பம் நடத்துகிறேம்மா, எப்போம்மா எனக்கு உயரும்? நான் 6 வருஷமா இதே நிலைமையில் இருக்கேம்மா, உயருன்னு ஜெபம் பண்ணுங்க. காரணம் உங்களை பெரியவனாக்கும். ஒருத்தர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குமா, என்னை அதுலேருந்து கர்த்தர் விடுதலை பண்ணணும், வேறு வேலையும் கிடைக்க மாட்டேங்குதுமா, ரொம்ப நான் சிரமப்படுத்தப்படுறேன், ரொம்ப அவமானப்படுத்தப்படுறேன், அதிக பலுவுள்ள வேலையை செய்கிறேன் அப்படி சிலர் ஃபோன் அடிப்பாங்க. அப்போ அஞ்சலி, ஆண்டவர் காரணி உங்களை பெரியவனாக்கும். நான் வேறு இதுக்கு போகலாமா, வேறு ஆஃபீஸுக்கு போகலாமாம்மா, வேறு பிஸ்னஸ் செய்யலாமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் சொல்வேன், அமர்ந்துருங்க அமர்ந்துருங்க, அவருடைய காரணி உங்களை பெரியவனா மாற்ற. அதே இடத்துல ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். தாவீதை உயர்த்தினார். உங்களை என்ன செய்வார்? கர்த்தர் உயர்த்துவார். அதே இடத்துல மொர்தெகாய் உயர்த்தினார். 127 நாட்டுக்கு அவன் அதிபதியை ஒரு நாள் மாற்றினாரா? அந்த இடத்துல அவன் என்ன செஞ்சான்? தாழ்த்தப்பட்டான் தான். ஆகாஸ்வர் ராஜா மனைவியாக எஸ்தர் இருந்த பொழுதுலும் பாருங்க, மொர்தெகாய் ரொம்ப நெருக்கப்பட்டான், ஆமானால நெருக்கப்பட்டான், தாழ்த்தப்பட்டான். ஆண்டவருடைய காரணி அவனை பெரியவனாக மாற்றிச்சு. மொர்தெகாய் அதே இடத்துல மாற்றிச்சு. யோசேப்பை அதே யுகத்தில் என்ன செஞ்சு? சிறைச்சாலையில் இருந்தவனை கர்த்தர் சிங்காசனத்தில் மாற்றினார். அவருடைய காரணி அவனை பெரியவனாக மாற்றுச்சு. உங்களே என்ன செய்ய? அது பெரியவனாக மாற்றும். கண்டிப்பாக காரணியம் பெரியவளாக மாற்றும். சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதிமாவான். நீங்கள் எந்த காரியத்தில் சிறியவனாக இருக்கீங்க, எந்த காரியத்தில் நீங்கள் கெட்டு போயிருக்கீங்க, எந்த காரியத்தில் நீங்கள் உயர்த்தப்படாமல் இருக்கீங்க, அவருடைய இரக்கம், தயவு, அவரை நம்புறீங்கல்ல, அவருடைய இரக்கம் அவங்க பயந்தவங்களுக்கு என்றைக்கு இருக்கிறது? அவருடைய காரணி உங்களை எல்லா காரியத்திலும் பெரியவளாக்கும்.